வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகுது. நீங்க எரும மாட்டுக்கு ஒரு கல்யாணம் ஆகி தொலைங்க. என்ன ஒரு பிரச்சனை? நான் வாங்கி போட்ட எல்லா பொருளும் பழசா போதுன்னு அழுகுறேனா? கஷ்டப்பட்டு 10 மாசம் பெத்து போட்டதே எங்க பழசா போதுன்னு அழுகுறேன்டி. இவங்க சொல்றத பார்த்தா நம்ம தான் லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிறோமா? நம்ம சுத்தி உள்ளவங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? குழப்பமா இருக்குதே. சர்க்குணம், என் பொண்ணுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரன் இருந்தா சொல்லுடி. அந்த பைத்தியக்கார கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கோடின்னு சொன்னா என்றும் 18 எனக்கு எதுக்கு கால் கட்டணும் லூசு மாதிரி பேசுறாடி. யார்கிட்ட மனவிட்டு பேசிக்கிட்டு இருக்கா? காலகாலத்துல கல்யாணம் பண்ணி பேரம்பை தேட்டு கொடுத்து ஆயாலம் போடுவான்னு பார்த்தா இப்படி ஒருத்திக்காக கால் பண்ணிட்டு போனமா விட்டுடியடி. ஆயாலம் போடுமா? நீ பேரம்பத்திங்களுக்கு ஆயாலம் பத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? வயசான மூஞ்சிலே வயசு தெரியும். ஒருவேளை நம்ம மூஞ்சில வயசு தெரியல. இப்ப கூட பாரு, கல்யாணம் எங்கேயாவது ஒரு கவலை இருக்கா? கண்ணாடி முன்னாடி நின்று மின்னிக்கு கேட்டு எங்க வெளில காம்புறா. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணமா? ஐயா, நான் பார்த்த எல்லா இன்ஃபுளுசர்ஸ்க்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவங்க பாக்குறேன்னா எனக்கு கல்யாணம் நடக்க மாட்டேது. நம்ம ஸ்வேதா கால் பண்ணுவோம். ஸ்வேதா, எங்க வீட்டுல என்ன கல்யாணம் பண்ண சொல்லி சாவடிக்கிறாங்கடி. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு அப்புறம் டிப்ரெஷன் ஆகுதுடி. நம்ம கார்த்திகை கல்யாணமாடி. கல்யாணமா? ஏய், நம்ம என் ஃப்ரெண்ட் இருக்காளா, தங்கச்சி குழந்தையா பிறக்க போகுது. குழந்தையா? அதை விட வாட்ஸ்அப் செக் பண்ணி பாரு, நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் வந்துரு. சொன்னபடி இருவருக்கும் நிச்சயதார்த்தம் தானுங்க.